இந்தியாவில் இடம்பெற்றுள்ள 4 வித்தியாஸ்தானங்களில் முதன்மையாக போற்றப்படும் இச்சமண பள்ளியை வர்த்தமானீஸ்வரம் என்று மகாவீரருக்கு சிம்மவர்ம பல்லவன் காலத்தில் கருவறையை அமைத்த பின்னர் முதல் தொகுதியில் புஷ்பதந்தர் தர்மதேவி இடம்பெற்றுள்ள பகுதி திரைலோக்கியநாதர் ஜினாலயம் எனப்படுகிறது. பத்மபிரபர் வாசுபூஜ்யர் பார்சுவநாதர் இடம்பெற்றுள்ள பகுதி திரிகூடபஸ்தி என குறிப்பிடப்படுகின்றது. ஆலயத்தில் நுழையும் போதே கிழக்கில் 3 நிலை ராஜ கோபுரத்தின் இடதுபுற குமுதம் மற்றும் ஜகதி பகுதிகளில் நம் கண்களில் தெளிவாக தெரியும் கல்வெட்டு விஜயநகர மன்னர் வேங்கடபதி தேவமகாராயர் 16ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு சுக்கில ஆண்டை குறிப்பிட்டு ஜினகாஞ்சியில் உள்ள திரைலோக்கியநாத சுவாமியின் வழிபாட்டுக்கு 2000 குழி நிலம் மானியமாக வழங்கப்பட்டதை குறிக்கிறது. அடுத்து கோயிலின் கோபுர வாயிலின் நிலைக்கால் உத்திர பகுதியில் உள்ள இக்கல்வெட்டு கூறும் செய்தியாவது மல்லிசேன வாமனசூரி என்பவரின் மாணாக்கர் புஷ்ப சேனா வானாதிய என்பவர் இந்த கோபுரத்தை கட்டுவித்தார் என்பதை குறிப்பிடுகிறது. மேலும் கருவறையின் முன் மண்டபத்தில் உள்ள உத்திரங்களில் குலோத்துங்க சோழனின் 22வது ஆட்சியாண்டு கல்வெட்டு 1 இம்மண்டபம் புதுப்பித்து கட்டப்பட்ட காலத்தில் கற்கள் இடம் மாறி அடுக்கப்பட்டுள்ளதால் தொடர்ச்சியை காணப்படவில்லை. வரி நீக்கி ஆலயத்துக்கு நிபந்தனம் அளித்த செய்தியை இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இக்கோயிலில் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட முகமண்டபம் சங்கீத மண்டபம் ஆகியவற்றின் மேற்கூரைகளில் வரிசை வரிசையாக தீட்டப்பட்ட ஓவியங்களில் அடிப்பகுதிகளில் அதன் நிகழ்வின் விளக்கங்கள் பற்றிய விவரங்கள் உள்ளன.